தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மோடியை சந்தித்தார் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மோடியை சந்தித்தார் நடிகர் விஜய். இது இப்போது அல்ல, 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது. பாஜக தங்களுடைய கொள்கை எதிரி என்று கூறிக்கொள்கிற நடிகர் விஜய் அவர்கள் 2009ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மோடியை சந்தித்து மறைமுகமாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது பாஜக மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்தது. கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். கோவை விமான நிலையத்தில் ஏற்கனவே அவருக்காக வந்து காத்திருந்தார் நடிகர் விஜய். கோவை விமான நிலையத்தில் மோடியை நடிகர் விஜய் சந்தித்து கை குலுக்கி அரசியல் சம்பந்தமாக இருவரும் பேசினர். தன்னுடைய ஆதரவை மறைமுகமாக தெரிவித்தார். மோடி அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார். முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நரேந்திர மோடியை கோவை விமான நிலையத்தில் நடிகர் விஜய் சந்தித்து தன்னுடைய ஆதரவை மறைமுகமாக தெரிவித்தார். பாஜக தங்களுடைய கொள்கை எதிரி என்று கூறிக்கொள்கிற நடிகர் விஜய் அவர்கள் 2009ஆம் ஆண்டு பாஜகவுக்கு மறைமுகமான ஆதரவை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது பாஜக கொள்கை எதிரி என்று அவருக்கு தெரியவில்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது சிறுபான்மையினர் வாக்குகளை கவர்வதற்காக பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி என்று கூறி நாடகமாடுகிறார் நடிகர் விஜய். ஆனால் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடிக்கு ஆதரவு கொடுத்தவர் தான் நடிகர் விஜய் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.